கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிள் முழுவதுமே கர்த்தரே என் பலன் அப்படிங்கிற வசனத்தை நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம். அதுவும் ஸ்பெசிபிக்கா சங்கீத புத்தகத்துல தாவீது ராஜா அடிக்கடி இதை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பலன், ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம யெகோவா உஸ்ஸி, கர்த்தரே என் பலன் அப்படிங்கிற நாமத்தை பார்க்கலாம். மனுஷங்களுடைய பலன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலைன்னு இது எல்லாத்தையும் பொறுத்து நம்மளுடைய பலம் மாறிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய பலம் எப்பொழுதுமே மாறாததா இருக்கும். கர்த்தர் நம்மள இந்த உலகம் சொல்ற மாதிரி நம்ம சொந்த பலத்துல நிக்கணும்னு எதிர்பார்க்கலங்க. அவர் நம்மளுடைய பலவீனத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய வல்லமையில நம்ம வாழணும்னு நினைக்கிறாரு. இந்த பைபிள் ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹீரோக்களா இருந்தாலும் அவங்களுடைய சொந்த பலத்தை நம்பினப்போ அப்படியே சரிஞ்சு போயிருக்காங்கன்றத படிச்சிருப்போம். சிம்சோனுக்கு இணையற்ற சரீர பலம் இருந்தது. தாவீது ராஜாவுக்கு மிகப்பெரிய அரசியலும் யுத்த பலமும் இருந்துச்சு. தீர்க்கதரிசியாகி எலியாவுக்கு அசாத்தியமான ஆவிக்குரிய அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அவங்க சோதனைகளை சந்திச்சப்போ, சோர்வும் பாரமும் அவங்கள அழுத்தினப்போ எல்லாரும் ஒரு கட்டத்துல ஜீரோவாய் நின்னாங்க. மனுஷனுடைய எந்த ஒரு திறமையும் அவங்கள காப்பாத்தாதுங்கிறதுக்கு இவங்க தான் சாட்சி. நம்மளும் டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல கர்த்தர்கிட்ட ஒரு சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுங்கன்னு நம்ம கேட்போம். ஆனா சிச்சுவேஷன் ரோசமா போயிட்டு இருக்கிறப்போ கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கலையோ, நம்மள நேசிக்கலையோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறோம். கர்த்தர் நம்மளுக்கு வெறும் சகிப்புத்தன்மையை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கலங்க. அவர் உண்மையான பலனாகிய நம்மளுடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆவிக்குரிய பலம் அப்படின்னா பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம சொந்த பலத்துல போராடுறது கிடையாதுங்க. நம்மள முழுமையா கர்த்தருடைய கடங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு விடுதலையின் அனுபவம் தான் உண்மையான பலன். எல்லாத்தையும் நானே சரி பண்ணணும், நானே சுமக்கணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கிற வாழ்க்கையை நிறுத்தி இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல இறக்கி வச்சு அவருடைய பலன்ல உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க.